Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஹல்வா, அதுவும் எக் வச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்தா லைட்டா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அடுத்து நம்ம பால் சேர்த்து பீட் பண்ண போறோம். அதனால முதல்ல 3 முட்டையை லைட்டா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 முட்டைக்கு நான் 1 டம்ளர், அதாவது 200 ml டம்ளர்ல 1 டம்ளர் அளவு பால் சேர்க்க போறேன். பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். ரொம்ப சூடான பால் சேர்க்க வேணாம், ஃபுல்லாகவே நல்லா கூலிங்காக இருக்க மில்க் ஊற்றினா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் நான் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 கப் சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை ஓகேனா ஓகே, இல்லைனா ஜீனி கூட போட்டுக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து முட்டையும் பாலும் கலந்து வச்சுருக்கதை இதில் சேர்த்து வெரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எதனாலன்னா முட்டை போட்டிருக்கனால டக்குன்னு அது ஒரு மாதிரி வெந்து போயிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாக சொல்கிற வரைக்கும் இது எக்கில் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எக்லேருந்து இதில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அதனால் எக்கோட ஸ்மெல் வரவே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்கில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ட் வந்து ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரியை குட்டி குட்டியாக நறுக்கி அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துருக்கேன். முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா இது ரெண்டையும் நல்லா பொடியாக தட்டி அதுவும் சேர்த்துருக்கேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக அந்த மாதிரி கிளறுங்க. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே முட்டை பாயில் ஆகிறது நமக்கே தெரியும். இன்னுமே உங்களுக்கு ஸ்மெல் வரும் டவுட்டாக இருந்தால் வெனிலா எசன்ஸ் கூட ஒரு 3 ட்ராப் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன் கைவிடாமல். இது கூட டேஸ்ட் இன்னுமே அதிகரிக்கிறதுக்கு மில்க் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர், மில்க் இதெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன்லாம் இந்த ஹல்வாவோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டையோட சுத்தமாக அதில் முட்டை போட்டிருக்க மாதிரியே இருக்காது. நார்மலாக நீங்கள் ஒரு ஹல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் போட்டு ஊற வச்சு அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இன்னும் கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இல்லைனா நம்ம கேசரி பவுடர் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வற்றிடணும். லைட்டாக வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம முட்டை ஹல்வாவை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய எளிமையான சமையல்கள் நம்ம சேனலில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.